பேரோடும் பெருமையோடும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பெரிய குடும்பம் என்றால் அப்துல் நாசர் என்ற குடும்பம் ஒன்றுதான் இந்த பகுதி மக்களுக்கும் சரி, இந்த மாவட்ட மக்களுக்கும் சரி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த குடும்பம் என்பதை இந்த ஏரியா மக்களும் அறிவார்கள், நமது கிராம மக்களும் அறிவார்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களும் அறிவார்கள் என்பதை உங்கள் மத்தியில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட இல்ல திருமண நிகழ்ச்சியிலே இங்கே பேரோடும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நடந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் நமது அப்துல் நாசர் இல்ல திருமண விழாவிற்கு வருகின்றக்கூடிய பெரியவர்களையும் தாய்மார்களையும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்தை சார்ந்த பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வருகின்ற கழக தொண்டர்களையும் கிளைக்கழக நிர்வாகிகளையும் தாய்மார்கள் வருகை என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நன்றியை சொல்லி இந்த திருமண நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்று கூடி இதில் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று திருமண நாள் காணும் மணமகனும் வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து அவர்கள் குடும்பத்தில் என்றைக்கும் சந்தோஷம் மட்டுமே காண வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த திருமணம் காணும் மணமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களை பெற்று டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் புரட்சித் தலைவர் அண்ணா போன்ற நல்ல ஒரு பிள்ளைகளை பெற்று இந்த நாட்டுக்கும் நமது சமுதாயத்திற்கும் வளம் சேர்த்து இந்த நாட்டில் பெரிய ஒரு வல்லுநராகவும் பெரிய ஒரு ஞானிகளாக வாழ வேண்டும், இந்த மக்களுக்கு உதவியோடு, இந்த நாட்டு மக்களுக்கு உதவியோடு இருக்க வேண்டும் என்று அனைத்து செல்வங்களை பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த குடும்பம் என்றைக்கும் பெரிய வீட்டு குடும்பமாக வாழ வேண்டும் நான் இறைவனை வேண்டுகிறேன், இறைவனை பணிகின்றேன், இறைவனை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பேற்பட்ட குடும்பங்கள் காலத்தில் என்றைக்கும் அழியாத சொத்துக்களாக வாழ வேண்டும். இந்த பகுதி மக்களுக்கு எத்தனையோ கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த குடும்பத்தினுடைய சொத்துனாலையும் இந்த குடும்பத்தினுடைய உதவினாலையும் பல்வேறு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து முடிந்திருக்கின்றன என்பதை எனக்கு நன்றாக அறியும், தெரியும். எனக்கு மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் என்பதை நான் கடமையோடு கூறிக்கொண்டு இங்கு வருகின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் நாம் வழிவிட்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நல்ல முறையில் முடித்து தந்து இந்த மணமக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த எனது மாமா கார்போல் நாசர், அப்துல் நாசர் அவர்கள் குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்ந்து மாமா மீனா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஜனாப் கார்போல் நாசர் மற்றும் மாடர்ன் பில்டிங் ஒர்க் கட்டுமான நிறுவனத்தின் சார்பாக சாலை கொடுக்கிறது. நாராயணன்